வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நேற்றைய தினமே பள்ளிகள் திறப்பு ஜூன் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் பார்த்திங்கன்னா தொடர் மழை வெயிலோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மீண்டும் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதியை பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் ஒத்தி வைப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் பார்த்தோன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுங்க. தேர்தல் முடிவு காரணமாக அந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஜூன் 2வது வாரம் வரை மழையுடைய தாக்கம் குறையாது என வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி மழையின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது, கூடுதலாக ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா கோடை மழை என்பது தற்போது பல்வேறு மாவட்டத்தில் வெளுத்து வாங்குகிறது. எந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெயிலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அப்படிலாம் மழையோடைய தாக்கமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிகரிக்கும். இதனால் வெதர் கிளைமேட், அதாவது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு அந்த உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். அதனால் மாணவர்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்புங்கிறது ஜூன் 13ஆம் தேதி, அதாவது ஜூன் 2வது வாரத்தில் பள்ளிகள் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைங்கிறது தற்போது வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மாற்றம் குறித்து தமிழக அரசு ஆலோசனை செய்யும் என்று நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கோடை மழையின் தாக்கம் குறையாததால் மாணவர்களுடைய உடல்நிலை பாதுகாப்பு நலன் கருதி ஜூன் 6ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மே 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா தேதி ஒத்தி வைக்கப்படுமா அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங்களோட டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜூன் 6ஆம் தேதி தான் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மே 27ஆம் தேதி அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான நியூஸ் அப்டேட் வரும். அப்படி நான் அப்டேட் வச்சுன்னா அப்டேட் கொடுக்குறேன். ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது, டென்டேட்டிவாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் பணி 4ஆம் தேதி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் பழைய நிலைமைக்கு வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய பராமரிப்பு பணிகள் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே அதுவே பார்த்தீங்கன்னா ரேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ விரைவில் இது தொடர்பான அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத இந்த வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் 6ஆம் தேதியே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் என்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டுக்கு இதான் விளக்கம். தேங்க்யூ.